நான் யாரு எனக்கு தெரியவில்லை. என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுவேன் நீ? ஏப்பா நீ தானே கரெக்டா பேசுனே தானே. மேடம் உனக்கு எனக்கு சண்டையே வரும். என்னை பத்தி தெரியாது. என்ன பண்ணுவ? எப்பா துணி இல்லடா, துணி இல்லை பத்தியாதப்பா. தயவு செய்து அடுத்த திருவிழாவுக்கு நல்ல பிராண்டா சாப்பிடு. என்ன பழக்காது? 1050 இது 2000 200 1050 பரவாயில்ல. தெளிவாக்குற நீதான். எவ்வளவு சாப்பிட்டாலும் செடி உள்ளே இருக்கேன். திட்டாக பறித்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி பார்க்க பரவச காட்டை பேசும் வார்த்தையில் போதை ஊட்டை வான வனப்படை அப்படி இருக்க யார் யார் இதுதான் சத்தியபுரி நாடி. இந்த நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேன். கற்சிலை என பெயர்படுத்தி சீரும் திருப்படம் வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும்
இந்த ஊர்ல ஒரே ஒரு கிரை கூட அனுப்பவில்லை. யாரு வராங்கன்னு பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். கரண்ட் பில்ல கட்ட எங்கெங்கயோ சுத்தி பாக்குறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் உனக்கு அது தெரியுமா? பாட்டி எதுக்கு வந்தா? வீட்லயே படுக்கத்தானா? தண்டாக்கு போனோம். என்னப்பா? வெம்பாக்கம்மா தூக்க கண்ணுல உடனே கடற்கரை பண்ணி 1050 ரூபாய் எடுத்துக்கிற கரண்ட் பில்ல கட்டும். யார் யாரையும் வழி கேட்கறது தெரியல. அழகா பாப்பா போராடு. போல வந்தாலே மழை வைக்கிற கண்ணம்மாவோ மனசு பிள்ளை என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எவரை கட்டிக்க சம்மதமா மம்மனை கட்டிக்க சம்மதமா கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா. மனத்துள்ளோ படம் முடிந்து வெளியே வந்தா போலீஸ் எல்லோ நம்மள போலீஸ் எல்லோ மழை கண்ணம்மா மனது பிள்ளை என்னம்மா யாரு மேல கண்ணம்மா எவரை கட்டிக்க சம்மதமா மம்மனை கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா. ஹலோ மேடம். மாடம் இல்ல பெரிய தாவாரம். வசதியா இருந்தா போலாமா? உடம்பு நல்லா இல்ல மேடம். வாட்டி உசுர்ல நீ அப்படின்னா என்ன? ஏய் வாட்டி சுவர் டே புரியலடா. எச்ச குச்சிமி எச்ச துப்பணும். எண்ணெய் ஊத்தணும். ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும். எச்ச துப்பணுமா எண்ணெய் ஊத்தணுமா? இவ்வளவு அழகா இருக்கீங்க மேடம். உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுக்கிட்டே கிடையவே கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது. இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எதுல வாயை வைப்பன்னு எனக்கே தெரியாது. எங்களுக்கு தான் தெரியல மேடம். என்னங்க? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேனே. என்ன கேள்விப்பட்டீங்க? உங்களை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்களா? ஆமா. ஏபிசிடி கூட தெரியாதாமே. சத்தியமா எத்தனை தெரியாது. உங்களை முட்டி போட வச்சாங்களாமே. அப்ப போட்ட முட்டி இன்னும் முட்டி போடுறீங்களாமே. உண்மையாது கிடையாது. போய் சொல்லுங்க. யாரோ தவறுதான் சொல்லிருக்காங்க. மேடம் மேடம் மேடம். என்னங்க? ஹலோ மேடம், உங்க பேர் என்ன? இதையா கேட்ட? அது ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடாதா? சுத்தி தான் வருவியா? டைம் இல்ல எனக்கு. உன்னால 4 நிமிஷம் வேஸ்டா போயிடுச்சு தெரியுமா? ஒரு தாவல வாங்கியிருப்பேன். கடவுளே கடவுளே. இவ்வளவு நேரம் ஒரு பேரை கேட்கறது நல்லதா?
அழகா இருக்கிறீங்களா ரொம்ப நாள். ஏன் அப்படி பேசுற? தமிழ்ல கேட்டு போ. தமிழ்ல தானே பிறந்த. ஏய் பாப்பா உன் பேர் என்னம்மா? அப்படி சொல்லு. என்னுடைய பெயர்தா ஆ? கற்சிலை. நான் சிலை கற்சிலை. நான் சிலை நம்மால சரியான சிலை தங்க நம்மால இந்த சிலையை செதுக்க அந்த உளி எப்பேற்பட்ட பாடுபட்டிருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அது உளி இருக்க மேடம். கச்சிலை ஸ்வீட் நேம், பியூட்டிஃபுல் நேம். தொடவே இல்லைங்க, சும்மா ஆக்ஷன் தான் அப்படியே தொடர மாதிரி இருக்குது. மேடம். என்னுடைய பேர் கிடையாது. இவன் நேம். மை நேம். ஆமா. மை நேம் இஸ் இஸ் ஒசாமா பிளேடு. புரியலையே. ஒசாமா பிளேடு. ராயப்பிள்ளை ராஜா, யா உனக்கு முன்னாடியே டாக்டர் முந்திக்கிட்டாரு. 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம். பிப்ரவரி 20 ஆமா, வருஷ பூஜை. அப்படிங்களா? ஐயோமா. மேடம் எங்க இருந்து வர தெரியுமா? எங்க இருந்து வர? பாம்பெல்லாம் போயிடுச்சு. அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அப்படியா? சும்மா வரல மேடம். என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது 1050? மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா இருக்குண்ணா. நீங்க வாழ போற இடம் சிறப்பா இருக்கும். தப்பா பேசாதீங்கன்னு பிடிக்காது. வாழ போற இடம். வாயை போற இடம். வாழ போற இடம். வாய போற இடம். இந்த மாதிரி பேசாலும் பிடிக்காது. வாழ போற இடம். வாயை வேணாம். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் வரல, எனக்கு தமிழ் தங்குது. தமிழே தகராறா? சூப்பர். இருந்தாலும் 1050 பணத்தை எதற்காக கொண்டு வந்திருக்கிறீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்த மேடம். யார் யாரையோ வழி கேட்டு கேட்டு. எல்லாம் தூக்க கண்ணுல ஒளிரிங்க அடுக்குறாங்க. அப்படியா? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது உங்களுக்கு? எனக்கு நன்னா தெரியுங்க. எங்க இருக்கு மேடம்? கரண்ட் ஆபீஸ் ஆ? இதுதாங்க. ஆ? ஓ மை காட், கரண்ட் ஆபீஸே இதுதானா? ஆமா. நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும்? ஐயோ கவுண்டர் இது உள்ளத்தானா தெரியும் மேடம். கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாது. அது ஓப்பன்ல இருக்குமே. வாப்பல்லையாவா? ஆமா. ஈ மொச்சாதா? சோப்பால் கூட துடைப்போம். மிஷின் கட்டி போவாது. சரியானே போடுவியா? ஐயா உங்க மிஷின் எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம். போடுவேன். 1050 ரூபாய் உஷா. என்ன பண்றீங்க? மேடம் ஆ. கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? நான் போய் கியூல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமாய்யா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? ஐயோ எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. வாங்க 1050 ரூபாய். ஐயோ எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? ஏய் மேடம், கரண்ட் ஆபீஸ்ல காலை கொடுவா பிடிப்பீங்க? காலை மட்டும்தான் பிடிப்பீங்களா உள்ளூர்ல? கையை கூட சேர்த்து நல்லா பிடிப்போம். ஆ? ஒருவேளை கரண்ட் பில்லு கட்ட ஓகே நக்கல் வந்துட்டேன்னு தெரியும். இருந்தாலும் கையை சேர்த்து பிடிக்கிறேன். நீங்க வெகு தொலைந்து வந்தீங்க. பால், பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இல்லன்னா மிரண்டா சாப்பிடுறீங்களா? மிரண்டாவா? ஆமாய்யா. நீங்க கேக்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா குடுவா குடிப்பாங்க. 1050 ரூபாய் உஷார். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருக்கா ஆம்பளைங்களா இருப்பாங்க. மனமனன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவம் அடைச்சிக்காதா? இதுதாங்க சரிங்கம்மா. ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் ஏமல ஏறுவாங்க. உண்மையில ஏறுவாங்களா? கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ்ங்க. ஓ பழைய கம்பம் பழகுது. அப்படியே நானே கம்பை ஏறினா கூட லெகின்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு மட 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 மேடம் பிளான்ட் டைட்டா இருக்காதுங்களா? பெண்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் மேடம். மேடம் ஆட்கள் யாரும் வரலனா நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கணும். மட மட மடன்னு கம்பை ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு கீஞ்சி போச்சுங்க.
சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம் பாரு. எங்களுக்கு தான் இடி தாக்கணும். வாயை மூடுங்க. நான் போடுறத போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்குன்னா, நீங்க போடலன்னா எனக்குன்னா 1050 புஷா. என்ன சாப்பாடு? என்ன மேடம்? இதுக்கு ஆயுத பூஜை. கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? ஆமாங்க. சாமான் கை விட்டுங்களா? ஒட்டு அடுத்தாச்சு. மாங்கொத்து உருவிட்டோம். சந்தனம் கொட்டே வச்சுட்டோம். பூஜை போடணும். நான் ஒன்ன மணி ஆட்டட்டேன். இல்ல பூஜை பண்ற உங்களுக்கு மணி நான் மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்களே. டென்ஷன் ஆகல, ஓவரா பேசுறேன். ஐயோ நான் அப்புறமா கட்டிக்கிறேன். பயமா என்ன சாப்பிடுறீங்க? என்ன? ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. ஆமா. பணம் கொட்ட பாயாசம் தான் எடுத்தாங்களா? கப்பல்ல புது சொம்பு தாங்க மேடம். பரவாயில்ல. பழைய சொம்புலாம் ரிட்டர்மெண்ட் ஆயிட்டாங்க. யாரை கட்டிட்டோம்? சொம்பு உள்ளது மோரி எதை மோரா? ஐயோ நடந்துட்டா. கரண்ட் ஆபீஸ்ல மோர் போடுவா கொடுக்குறீங்க. அது ஒண்ணும் கிடைக்காது. பரவாயில்ல ஆயுதம். கரண்ட் ஆபீஸ்ல உடம்பெல்லாம் சூடாகிடும். அதனால நாங்க மோர் கொடுக்குறோம். நீங்க கண்ணை முடித்து கபில் குடிச்சிருக்கீங்க. கபில் கபில் ஏ கபில் மேடம் வெண்ணெய் அதிகமா ஊத்திட்டு அது வெண்ணெய் கிடையாதுங்க. கோதுமை மாவு. மோர்லடா கோதுமை மாவு கலக்குறாங்க. சரி கம்ப்யூட்டர் காலம் கலந்தாலும் கலப்பாங்க. மந்தமா குற்றமா பாட்ட கட்டணமா புல்லு வாங்கணுமா? கோதுமை கலந்ததுல அப்புறம் டேஸ்ட் ஆயிடும். இரு மேடம். நம்பித்தான் பிடிக்கிறேன் மேடம். எம்மா மாயாத்தா தாயே நான் கரண்ட் பில்லு கட்டுவோம். மோரு குடிச்ச உடனே எனக்கு என்ன தெரியல, லப்புக்கு லப்புக்குன்னு தூக்கத்து கப்புக்கு கப்புக்குன்னு அடிக்குது. கட் பண்ணிடுறோம் நாங்க. ஐயோ எல்லாம் ஆபரேஷன் கேஸ் போலுங்க. ஒரு பாட்டு ஒரு பாட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு போடுவா. பாட்டுச்சா நல்ல பாட்டா பாடுங்க. கேபியில சுந்தராம்பாள் பாட்டு வாக்க என்ன வாடு எனக்கு குடிமா கண்ணே.
கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா நெய்வேலி கம்பம்மா முன்னாடி நீ பில்லு கட்டிருக்க கடவுளே 1050 ரூபாய் பணத்தை பில்லு கட்டி என் பேண்ட் ஏதா ஐயோ என் சொக்கா ஏதா என் 1050 ரூபாய் பணம் மேடம் 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 இன்னும் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிட்டு மேடம் 1050 ரூபாய் எத்தாந்தானே அது எங்க மேடம் முன்னாடி வா சூப்பர் என்ன ஊர்னியா தாவரம் ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கிறீங்க என்ன வேணும் உனக்கு பில்லு கொடு மேடம் நீ பணம் கொடுத்தியா கொடுத்தேன் கவுண்டர்ல வச்சா ஆமா உங்களுக்கு தெரியும் அது உள்ள போச்சா பார்த்தா கரண்ட் ஆஃப் கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா அப்ப 1050 ரூபாய் பணம் அது உள்ள மாட்டிக்கிச்சுட்டா மிஷின் உள்ளவாவா ஆமா எதனா குச்சி வச்சு கலரத்தானா கெட்டு போயிடாதா கவர்மெண்ட் மிஷின் ஆச்சு கெட்டு போடாது சொல்லு நல்லா இருப்பேன் மேடம் மேடம் என்னடா பில்லு கொடுங்க மேடம் ஐயோ அது கரண்ட் வந்தாதான் வரும் கரண்ட் எப்போ வரும் பில்லு வரும்போதுதான் வரும் ஐயோ பில்லு எப்போ வரும் கரண்ட் வந்தாதான்டா அது ரெண்டுமே எப்பதான் ஆமா நினைச்சா வந்தா வரும் மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே கிடையாது எந்த தெரியுமா நான் யாரு எனக்கு தெரியாம என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்லுவேன் ஏமா நீ தானே கரண்ட் ஆபீஸ் நீ தானே மேடம் உனக்கு எனக்கு சண்டையே வரும் என்னை பத்தி தெரியாது என்ன பண்ணுவ எப்பா துணி இல்லடா துணி இல்ல பத்தியாதப்பா தயவு செய்து அடுத்த திருவிழாவுக்கு நல்ல பிராண்டா சாப்பிடு
வழக்கு அது? அவருக்கு என்ன கேக்குறீங்க? 1050 இது 2000 ரூபாய் 200 ரூபாவா 1050 பரவாயில்ல தெளிவா நீதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் செடி உள்ளே இருக்கேன்னு கரண்ட் ஆபீஸ் தானே ஆமா. இல்லையே கொடுங்க. ஏய் மயிலே போதா நாங்கத்தான் பணம் வாங்கி போவோம் இந்த பணியில கட்டி நடக்கிறோம் பணத்தை கொடுத்து இப்படி தலைக்கா இருக்கிறீங்க என்ன கதை போதுன்னு கூட தெரியாது சாமி. அவங்க சொன்னாங்க தீங்கு போட்டாங்க அன்னைக்கு. மேடம் மேடம் நான் ஞாபகம் யாரா பேசுறோம்? பணம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தா இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி தாசிடா. நான் சி பேசுறோம். ஆ தா சி. தாசி என்ன செவடியா தானே செவடியா விட்டு 1050 ரூபாய் கட்டிட்டு அப்போ என் பணம் கோய்ந்தாவா? ஐயோ செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் முன்ன பின்ன செவடியா வீட்டுக்கு போனது கிடையாது. அதெல்லாம் குத்தாதடா டேய். 50 ரூபாய் கைசிக்க கை 3 லட்சம் வேஸ்டா போயிட்ட பாவி. 3 லட்சம் 1 ரூபாய் 2 ரூபாயா? நேது 3 லட்சம் அது வேறு பண்ணலாம். திரும்ப ஐயோ அப்படியே ஒட்டு கடிக்கிறப்பா உள்ள கடை தேங்காய் முடியாது கடைசி 3 லட்சமா 3 லட்சம் பில்லுல 5 தேங்காய் ஏதுறாளுங்கம்மா. ஓடி கட்டும் வைக்கட்டும் எடு கட்டும் காய வைக்கட்டும் ஏய் ஏய் பிள்ளை பொண்ணு டேய், சுடுகாட்டுக்கு போன பணமோ உணமா இந்த தாசு கிட்ட வந்த பணமோ திரும்பவே திரும்பாது. அப்ப என் 1050 ரூபாய் பணம் போயிட்டா, போயிட்டா, போயிட்டா. ஓ சீனிவாசா மோதண்ட ராமா மேடம் முன்ன பின்ன செவடியா வீட்டுக்கு போனது என்ன வேணும் உனக்கு? அம்மா மாரியாத்தா தாயே ஊரு உள்ள கிரியோலியும் போட்டு எங்கடா ஏறி வேலைக்கு போட்டு அம்மா அம்மா பில்லு கொடு மேடம். பாருடா, பில்லை தவிர வேற என்ன கேள்வி தரேன் கண்டிப்பா. பணம் இல்லாத போனா பொண்டாட்டி சேர்க்க மாட்டா. அப்படியா? பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸு காயில பிடிக்க முடியும். இந்த கோலத்துல போனா பஸ்ல கூட ஏற்றி போக மாட்டாங்க. என்ன பண்ணணும்? இங்கே எதனா சைலன்ஸ் இங்கேயே எதனா வேலை கொடுங்க மேடம். சரி, உனக்கு என்ன வேலை தெரியுமா? என் விடுத்து நிறைய ஆம்பளைக்கு வருவாங்க. அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். இந்த வேலைக்கு பேதா டாபர் மாமா வேலை. டாபூர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவுரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாபூர் மாமா வேலை. எம்மா நான் ஒரு